ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் அடுப்படி. நம்ம இன்னைக்கு வீடே மணக்கிற அளவுக்கு சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சாம்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. 3/4 டம்ளர்ல இருந்து 1 டம்ளர் வரைக்கும் கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லயே முடிஞ்ச அளவு வச்சு வருங்க. அப்பதான் கருகாம டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வருங்க. 2ல இருந்து 3 நிமிஷம் பொறுமையா வருங்க. முடிஞ்ச வரைக்கும் நாட்டு கொத்தமல்லி விதைகளை எடுத்துக்கோங்க. நான் அதுதான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நாட்டு கொத்தமல்லி விதைகள் கிடைக்கலன்னா ஹைபிரிட்டை வாங்கிக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சான்னு பார்க்க ஒரு விதையை எடுத்து அழுத்தினீங்கன்னா உடனே உடஞ்சிரும். அப்ப வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணினதை ஓரமா வச்சிருங்க. அடுத்ததை வறுக்க அடுப்பை ஆன் பண்ணி அதே கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் மண்கட்டிய துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க மண்கட்டிய துவரம்பருப்பு கிடைச்சா அதை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா சாதா துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க விருப்பம்தான். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு வகைகளை எல்லாம் நம்ம ஒன்னாவே வறுத்தரலாம். ஏன்னா ஒரே மாதிரி தான் வறுபடும். ஒன்று அதிகமா ஒன்று கம்மியா வறுபடாது, ஒரே மாதிரி தான் வறுபடும். அதனால ஒட்டுக்காவே போட்டு வறுத்துருங்க. இதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணும். லைட்டா பருப்புகளோட கலர் சேஞ்ச் ஆகணும். பருப்புகளோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. ஏற்கனவே வறுத்த மல்லி விதைகளை போட்ட பிளேட்லயே இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயை சூடுபடுத்திக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. குருமிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலா வறுபடுறதுனால ஒட்டுக்கா போட்டு வறுத்துக்கோங்க. ஒரே மாதிரி வறுபடாததை ஒட்டுக்கா போட்டு வறுக்கிறப்ப கருகிரும். அதனாலதான் ஒரே மாதிரி ஈக்குவலா வறுபடுறத மட்டும் ஒட்டுக்கா போட்டு வறுத்துக்கிறோம். அதனாலதான் மல்லிய தனியா வறுத்துக்கணும். வறுபட்ட பிறகு ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச பிளேட்லயே இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வரமிளகா 12ல இருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் 12 வரமிளகா எடுத்திருக்கேன். காரம் மீடியமா தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய அதிகமா சேர்த்துக்கோங்க. லைட்டா புகை வரும். கருகாம அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச பிளேட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே கடாயில 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா இருந்தாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சாம்பாருக்கு டேஸ்ட் தர்றது கருவேப்பிலை தான். அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறதுனால தப்பொன்னும் இல்லை. நல்லா வறுபட்ட பிறகு இதையும் மல்லி, பருப்பு வகைகள், சீரகம், மிளகா இதையெல்லாம் வறுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்ச பிளேட்லயே இதையும் போட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சீ சால்ட் எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் கல்லுப்பு இல்லைன்னா பொடி உப்பு கூட எடுத்துக்கலாம், உங்க விருப்பம்தான். உப்பு எதுக்காக சேர்க்கிறோம்னா இந்த பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான். உப்பு வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 மினிட் வறுத்தா போதும். வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இதையும் ஏற்கனவே வறுத்து வச்ச பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் இந்த பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம். இதுல 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் அரைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். கடாயில வறுக்கிறப்ப சேர்த்தா கடாயிலேயே நல்லா ஒட்டிக்கும். அதனால அப்ப சேர்க்க கூடாது, அரைக்கிறப்ப சேர்த்தா போதும். நல்லா வறுத்தது எல்லாமே ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார் ட்ரையா இருக்கணும். கொஞ்சம் ஜார்ல தண்ணி இருந்தாலும் பொடி கெட்டு போயிடும். அதனால ட்ரை பண்ணிட்டு எல்லா பொருளையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்சதை பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரோட சூடு போகணும். அவ்வளவுதான், சாம்பார் பொடி தயாராயிருச்சு.
சூடு போன பிறகு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சாம்பார் வைக்கிறப்ப 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவு வரைக்கும் எடுத்து போட்டு வச்சிங்கன்னா நல்ல திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். சாம்பார் வைக்க தெரியாதவங்களா இருந்தால் கூட இந்த சாம்பார் பொடியை போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். திரும்பவும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், சாம்பார் பொடி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.